திருநெல்வேலியிலிருந்து நமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை சற்று முன்னர் நிறைவடைந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் அந்த 1678 வாக்குச்சாவடி மையங்களுக்கான அந்த வாக்குச்சாவடி செல்லக்கூடிய அந்த இயந்திரங்கள், மற்றபடியான பொருட்கள் கொண்டு செல்வதற்கான அந்த வாகனங்கள் தயார் செய்யக்கூடிய பணி, அதே போல் வெளிமாவட்ட நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை வெளியேற்றக்கூடிய பணி உள்ளிட்டவர்கள் தீவிரமாக நடந்து வருகிறது. 3 கட்டமாக பயிற்சிகள் ஏற்கனவே அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் 8500க்கும் மேற்பட்டவர் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 கட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் எந்தெந்த வாக்குச்சாவடிகளுக்கு அவர் செல்வார்கள் என்பது கண்டறியப்பட்டு அதற்கான அந்த ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அவர்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு சென்று வாக்குச்சாவடியில் பணி செய்ய போகிறார்கள் என்பதற்கான அந்த உத்தரவு நகல் நாளை வழங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக அந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான அந்த பொருட்கள், வாக்குச்சாவடி இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் கொண்டு செல்வதற்கான அந்த லாரிகள் தயார் செய்யக்கூடிய பணி, அதாவது மொத்தமாக 155 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு மண்டலத்திற்கு 8 முதல் 10 வாக்குச்சாவடிகளை கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் வாகனங்கள் பிரித்து அனுப்பக்கூடிய பணி தற்போது நடந்து வருகிறது. ஒவ்வொரு வாகனத்திற்குமே ஒவ்வொரு காவல்துறை உயரதிகாரி மற்றும் அந்த வெளிமாநில போலீசார் அல்லது சிஆர்பிஎஃப் போலீசார், உள்ளூர் போலீசார் என மொத்தம் ஒரு 5 போலீசார், வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் தயார் செய்யக்கூடிய பணி தான், ரெடி பண்ணக்கூடிய பணி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனத்திற்குமே ஒயர்லெஸ் மைக்கு, அதே போல ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்டவைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்தான அந்த எண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலகங்களுக்கு இன்று இரவுக்குள்ள அனைத்து வாகனங்களும் அனுப்பி வைக்கப்படும். தொடர்ந்து நாளை காலை முதல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய அந்த வாக்கு இயந்திரங்கள், அதே போல கண்ட்ரோல் யூனிட், விவி பேட், அதே போல அந்த வாக்கு சாவடிக்கு பதிவுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபார்ம்கள், அதாவது மொத்தம் 44 வகையான அந்த பொருட்கள் கொண்ட பெட்டிகள் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துமே நாளை காலை முதல் கொண்டு செல்லப்படக்கூடிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு முன்னதாக அந்த எந்தெந்த வாக்குச்சாவடிகளை எந்தெந்த அதிகாரிகள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்ப உத்தரவெல்லாம் கொடுக்கப்பட்டு முடித்துவிடும். 11 மணிக்கு பின்னர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்த அதிகாரிகள் நேராக சென்று இந்த பணிகளை தொடங்க இருக்கிறார்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. 5 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாடல் பூத், அதே போல ஒரு பெண்களுக்கான பூத், ஒரு இளைஞருக்கான பூத் என மொத்தம் 3 பூத்துகள் ஒவ்வொரு பகுதிக்கும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 15 சிறப்பு பூத்துகள் நெல்லை மாவட்டத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேகமாக ஒரு பூத் ரெடி பண்ண சரி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பூத்தும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடத்துல தயார் செய்யப்பட்டு மொத்தம் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே சிறப்பு பூத் அங்கேயும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு ஏதுவான அனைத்து ஏற்பாடுகளுமே அந்த பூத்தில் இருக்கும். அதே போல பார்வைத்திறன் குன்றியவர்களுக்காக அந்த வாக்குச்சாவடிக்கான அந்த அட்டை கொடுக்க பணியாகவும் சரி, அந்த பூத் ஸ்லிப்லையும் சரி, அந்த பிரெய்லி எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு அதற்கான அந்த படிவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை முதல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அதே போல பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தை கொண்டு கண்காணிக்கக்கூடிய பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலுமே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் அனைத்துமே 100% வெப்காஸ்டிங் செய்யப்பட்டு கண்ட்ரோல் ரூம் மூலம் கண்காணிக்கக்கூடிய பணியும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பதட்டமான வாக்குச்சாவடியிலுமே மைக்ரோ அப்சர்வர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பணிகளும் நேற்றைய தினமே அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களும் தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். நாளை காலை 11 மணி முதல் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய பணியை தீவிரப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகிறது. மாஞ்சோலை மலை கிராமத்தில் உள்ள 3 பூத்துகளுக்கு மட்டுமே நெட்வொர்க் வசதி இல்லாத ஒரு பகுதி என்பதனால அப்பகுதியில் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்தும் கண்காணிக்கப்பட இருக்கிறது. தேவையான நடவடிக்கைகளுக்கு கூடுதலாகவே அந்த பகுதிகளுக்கு தேவையான பொருட்களும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏதாவது வாக்குச்சாவடியில் இந்த இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டால் உடனடியாக கொடுப்பதற்கு இந்த முறை ஒவ்வொரு ஜோனல் வாகனத்திலுமே, அதாவது மண்டலங்களாக பிரிக்கப்பட்ட அந்த வாகனத்திலேயே கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கூடுதல் வாக்குச்சாவடி அலுவலர்களும் அந்த வாகனத்திலேயே பயணிக்கும்படியான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அந்த பகுதியில் அதனை நிவர்த்தி செய்வதற்கான அந்த புதிய திட்டமும் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற காலங்களை தவிர்த்து இந்த முறை அந்த வாகனத்திலேயே அவர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும். பெட்டி ஏதாவது சரியாக இல்லாமல் போயிருந்தாலும் உடனடியாக இந்த பெட்டிகளை மாற்றுவதற்கும், அங்கு உள்ள அலுவலர்கள் ஏதாவது உடல் உணர்குறைவு உள்ளிட்ட ஏற்பட்டால் உடனடியாக அதிகாரிகளை மாற்றுவதற்கும் ஏற்பாடுகளோடு இந்த முறை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.